நீ எங்க போற என்ன பண்றன்னு எதுவுமே யாருக்குமே தெரியாது. நீ என்ன வந்து கேள்வி கேக்குற? ஏன் கவிதா கோவப்படுற? கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லாம என்னென்னமோ பேசுற. இது ஆபீஸ் டாக்குமெண்ட் போதுமா? இத பத்தி நீ எது கேட்டுட்டு இருக்க? இந்த டாக்குமெண்ட் நான் பார்க்கலாம்ல? எப்பல இருந்து சார் நீங்க இந்த மாதிரி ஆபீஸ் டாக்குமெண்ட்லாம் பார்க்க ஆரம்பிச்சீங்க? இங்க பார், உனக்கு என்ன வேலை கொடுத்திருக்காங்களோ அத மட்டும் ஒழுங்கா பாரு. இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துல தலையிடுற வேலை வச்சுக்காத. இதுவும் என்னுடைய வேலைதான். ஆபீஸ்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற ரைட்ஸ் எனக்கும் இருக்குல்ல. நீ ரொம்ப வெட்டியா இருக்கன்னு நினைக்கிறேன். அதான் ஏன் டைமையும் சேர்த்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. உன்ன மாதிரி தேவையில்லாம பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்ல. இரு, நீ தேவையில்லாம கோவப்படுறத பார்த்தாதான் டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாவது தப்பா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. என்ன கொட்டிருச்சு? நல்ல நாளதுமா வீட்ல என்ன கொட்ட கூடாதுன்னு சொல்வாங்க. என்ன இன்னைக்கு இப்படி எல்லாம் நடக்குது? சரி, விளக்குல சுத்தமா எண்ணெய் தீரத்துக்குள்ள விளக்குல எண்ணெயை ஊத்திட்டு அப்புறமா வந்து சிந்திருக்கிற எண்ணெயை தொடச்சிடலாம். நல்ல வேலை, கரெக்டான நேரத்துல எண்ணெயை ஊத்தியாச்சு. எண்ணெய் ஊத்தலன்னா விளக்கு அணைஞ்சிருக்கும். அப்புறம் மயில என்ன சொன்ன மாதிரி யாராவது பார்த்து இதே பெரிய பிரச்சனையாக்கி இருப்பாங்க. அச்சச்சோ, சிந்தின எண்ணெயை வேற மறந்துட்டேனே. முதல்ல அதை போய் தொடச்சிருவோம். உன் மனசுல தோன்ற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் யாருன்னு தெரியும்ல. திரு அப்பா கூட பிறந்தவன். திருவுக்கு அத்தை. அப்ப நான் யாரு? ஏதோ தப்பா இருக்க. இது என்னன்னு கூடி சீக்கிரம் நான் கண்டுபிடிக்கிறேன். இப்பதான் நான் ஆபீஸ்ல சேர்ந்திருக்கேன். போக போக நான் யாருன்னு காட்டுறேன். இவன் பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லையே. என்னையே வேவு பாக்குற மாதிரி நடந்துட்டு கேள்வி கேட்கிறான். இவனை விட்டா நமக்கு பிரச்சனை தான். முதல்ல இவனை பத்தி கௌதம் கிட்ட சொல்லி காலி பண்ணணும். எது எப்படியோ திரு இந்த ஃபைல வாங்குறப்போ டாக்குமெண்ட்ஸ் எதையும் பார்க்கல. இதுக்கு தான் ஓவரா பேசக்கூடாதுன்னு சொல்றது. கவிதா, இந்த டாக்குமெண்ட்லாம் எடுங்க. சரிக்கா, எடுங்க. காலை காட்டு. என்னாச்சு கவிதா? பார்த்து வரக்கூடாதா? ரொம்ப அடிபட்டுருச்சா? முதுகுல நல்லா அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் கவிதா, இப்ப பரவாயில்லையாமா? எப்படி இருக்கு? ஏதாவது சொல்ல. என்கிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க. இல்லங்க. என்னாச்சு மகா? அதெல்லாம் என்னாலதான் அண்ணன். புரியல. என்ன? நான் தான் அதை ஊத்திட்டேன்.
மாட்டிக்கிட்டேன். இத துடைக்க தான் நான் துணியை எடுத்துட்டு வந்தேன். அதுக்குள்ள விழுந்துட்டாங்க. கவிதா எப்படிம்மா விழுந்த? நானே டாக்குமெண்ட் எப்படி ஆயிடுச்சேன்னு டென்ஷன்ல இருக்கேன். எப்படி விழுந்த விசாரிச்சுட்டு இருக்கேன். என்ன பேசுற கவிதா? டாக்குமெண்ட்ஸ் போனா போயிட்டு போகுது. கீழே விழுந்து அடிபட்டு இருக்கு. முதல்ல எங்க அடிபட்டு இருக்குன்னு பாரு, அதுதான் முக்கியம். ஆமா கவிதா, அடி பலமா இருக்க போகுது. அப்படியே மெதுவா யாரையாவது புடிச்சுக்கிட்டு எழுந்து நிக்க பாரு. ஆமா சித்தி, முதல்ல எழுந்திருச்சு மெதுவா நில்லுங்க. அப்பதான் எங்க வலி அதிகமா இருக்குன்னு தெரியும். போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. கஷ்டப்பட்டு நான் ரெடி பண்ண டாக்குமெண்ட் எல்லாமே போச்சு. ஐயோ, நான் இப்ப என்ன செய்வேன்? என்னாச்சு இவளுக்கு? எவ்வளவு போறாங்க, எல்லாமே போச்சு. அக்கா என்ன சித்தி நீங்க? பரவாயில்ல போகட்டும். கவிதா, நீங்க உட்காருங்க. அத விடு கவிதா. சொல்றேன், விடுக்கா. வா, போயிட்டு வந்து உட்காரு, வா. வந்து உட்காருங்க. என்ன ஆச்சு? ஏன் இப்படி நடந்துக்கிற? உட்காரு. போய் நீ உள்ள இரு. உள்ளயா? சொல்றல போ. சரிண்ணே. கவிதா என்ன ஆச்சு? ஏன் அழற? அம்மா நீ சும்மா இருமா.